கார்த்திகைக்கும் பிரச்சனை வருது. ஏன் அவருக்கு வந்தது அப்படிங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எல்லாருமே பொதுவா எதை தின்னா பித்தம் தெளிய அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரும் பண்றீங்க. அவர் அது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அவரா சொன்ன விஷயம் இது. தைத்துளை கரணம் சரிங்களா. இவர் பிறந்தது இந்த கரணத்துக்கு உண்டான அதிதேவதை அப்படியே நான் சொன்னோம். அதுல நான் போட முட்டேன். இதுக்கு உண்டான அதிதேவதை சுக்கிரன் சரிங்களா. புரிஞ்சுக்குங்க. இவர் தனுசு லக்னம் சரிங்களா. இந்த லக்னத்துக்கு உண்டான அதிதேவதை குரு லலாதிபதி. இவருக்கு பாருங்க இந்த சுக்கிரனுங்கிற கிரகம் இவரோட ஜாதகத்தை போட்ட தெரிய பார்த்துறேன். வியூவர்ஸ்னால பார்க்குறாங்கன்னா சரிங்க. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதத்துக்கு இது 1 2 3 இது 4 5 6 7 8 9 10 11 12. இவர் ஜாதத்துக்கு இந்த கரணாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் எத்தனாம் பாவத்துக்கு ஓனராக வர்றாருன்னா இவர் ஜாதத்துக்கு இது ரிஷப வீடு, இது 11 6 11க்கு இவர் ஆதிபத்தியம் வர்றாரு. ஆதிபத்தியம் இவர் பெறாரு. இந்த தனுசு லக்னத்துக்கு மிகப்பெரிய கெடுதலான பலனை கொடுக்கறதே இந்த சுக்கிரன் தான். அது முதல்ல எல்லாத்துக்கும் ஜோதிடத்துக்கு தெரியும். தனுசு லக்னத்துக்கு என்னைக்குமே இது தேவகுரு ஒரு குரு ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. இது சுக்கிரன் அசுரகுரு சரிங்களா. அப்போ இந்த குருவுக்கு என்னைக்குமே சுக்கிரன் பெரிய அளவில் நன்மையை செய்யாது. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா தைத்துளை காரணத்துக்கு உண்டான கோயில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல பெருநகர்ல பிரம்மபுரீஸ்வரர் ஆலய சிவன் கோயில்ல ஜேஷ்டா தேவின்னு ஒரு சந்நிதி இருக்குது. அதை இவர் கேள்விப்பட்டு என்ன பண்றாரு, ஒரு தைத்துளைக்காரன் வர அன்னைக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, சுக்கிரனை வெள்ளிக்கிழமை தானே, ஒரு 3 டைம் போயிட்டு வர்றாரு. 3 முறை போயிருக்கிறார். 3 முறை சென்று வந்திருக்கிறார் சரிங்களா. போயிட்டு வந்தோடனே என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் பாவங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொல்லுவோமா. இவர் ஒரு கோயில் கட்டுற விஷயமா ஒரு வீட்டு பக்கத்துல கோயில் கட்டுறாரு. ஒரு 5ஆம் பாவத்துல தான் சுக்கிரன் இருக்குது. 5ஆம் பாவங்கிறது உங்களுக்கு 5 9 உங்களுக்கு மிஞ்சும் புலன் தரும். 5ஆம் பாவங்கிறது உங்களுக்கு குலதெய்வனுக்கு இருக்கும். அதே மாதிரி 9 உங்களுக்கு கோயில் சார்ந்த விஷயங்களும் அவர் எடுத்துருக்காரு. 5ஆம் பாவங்கிறது கோயில் சார்ந்த விஷயம் எடுக்கலாம். அப்போ கோயில் சார்ந்த விஷயம் இதுல ஏதோ ஒரு கோயில் சார்ந்த விஷயத்துல அவங்க ஏரியாவில் கட்டுற விஷயத்துல ஒரு பொறுப்பா ஏதோ ஒன்று உள்ள போயிருக்கிறாரு. உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயில் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையாகுது. அந்த நிர்வாக குழுவில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஒரு சின்னதாக இவர் மேலே கேஸ் கொடுத்து இந்த 6ஆம் பாவம் சார்ந்த விஷயம் அதை ஆக்டிவேட் ஆகி அவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் கால் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டார். அவர் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே கிடையாது சரிங்களா. அவர் கிட்டத்தட்ட 1956 பிறந்தவர். அவருக்கு வயசும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு இத்தனைக்கு அவர் ஜோடும் தெரிஞ்சவர் ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே போயிட்டு 3 தடவை போய்க்கிறாரு. 3 தடவை போயிட்டு வந்தோடனே இவருக்கு நன்மை நடக்கல. அந்த 6ஆம் பாவத்துக்குண்டான ஆதிபத்தியத்துக்குண்டான வேலையை முதல் செஞ்சு, எப்பவுமே கெடுதல் பண்றதுக்காக கெடுப்பலனுக்குண்டான ஆதிபத்தியத்தை முதல்ல செஞ்சிடும். அப்போ இவர் மேல ஒரு புகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய வேலையை இந்த 6ஆம் பாவத்துக்குண்டான வேலையை இந்த சுக்கிரன் செஞ்சிருச்சு.
அப்படிங்கிறத அவர் வந்து கவலைப்பட்டு சொன்னார். அப்போ அவர் எனக்கு என்ன கேட்குறாருன்னா, ஏனுங்க கர்ணநாதன் இயக்குனா சூப்பராக இருக்குங்கிறாங்க, நான் இப்போ போயிட்டு வந்தோடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது வரைக்கும் வாழ்நாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிச்சது இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறேங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் அவர் ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்கிறேன். வேண்டாங்க, நீங்கள் அந்த கர்ணத்தை இயக்க வேண்டாம், அதுக்கு உண்டான தான பரிகாரத்தை பண்ணுங்க, அதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க, அந்த சுக்கரனுக்கு உண்டான தான பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, திருமணமாகாத பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, இல்லை உங்கள் மனைவிக்கு ஏதாவது நீங்கள் பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துங்க, இந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணாமல் அதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் தானம் பண்ணுங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து அறிவுரை சொன்னோம். அந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்தி வேற இவருக்கு வந்து திருவண்ணாமலை போயிட்டு வர சொன்னோம். 9ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்த கோயில் சார்ந்த விஷயங்கிறங்காட்டி இது 9 இவருக்கு வந்து சிம்மம். சரிங்களா? இதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை சொல்லி இவர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு வெளியே வந்துட்டார். அப்போ ஒரு கரணத்தை இயக்கி எப்படி இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு அவர் கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்லா தான் நல்லது நடந்தது இருக்குது, நானே காரணத்தை இயக்கிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லவில்ல. அப்போ ஒரு சில நபர்களுக்கு, ஒரு சில ஜாதகர்களுக்கு ஏன் அது அப்படி எதிர்மறையாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மாதிரி அவர் ஜாதக ரீதியாக போட்டு பார்க்கின்றவங்க தான் அந்த கிரகங்கள் அது என்ன நீங்கள் இயக்குனாலும் அந்த கிரகம் அதுக்கு உண்டான வேலையை அவர் ஜாதக ரீதியாக செய்து விடுகிறது. சும்மா இருக்கிற கிரகத்தை போய் நம்ம நோண்டி விட்ட மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம அதை இயக்கலாமா வேண்டாமா, இல்லை நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகத்தை இயக்கலாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு நட்சத்திர ரீதியாகவும் சரி, ஒரு கரண ரீதியாகவும் சரி, ஒரு யோக ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி எது ரீதியாக நம்ம இயக்கினாலும் நம்ம ஜாதத்துக்கு அந்த கிரகம் நன்மை செய்கிற அமைப்பில் இருக்குதா, இல்லை கெட்டு போய் கிடக்குதா, கெட்ட ஸ்தானங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முறையில் நம்ம இயக்கிட்டு வந்தோம்னா எல்லா ஜாதகத்தையும் நம்ம சிறப்பான வழிமுறையில் வெற்றியடைய வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? பொதுவாக நம்ம எல்லா விஷயத்தையும் இயக்குறதுனால தப்பு கிடையாது, நல்லா இருக்கிறவங்களோ நம்ம விட்டுறலாம், தப்பே கிடையாது. ஏன் பிரச்சனையை சந்திக்கிறாங்கிறதுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்க, விட கிடைக்க மாட்டேங்குது. அவர் 2-3 விதத்தில் கேட்டுக்கிறாங்க, விட கிடைக்கல. அப்போது நம்மகிட்ட சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் விட கிடைச்சது, அப்போ போக வேண்டாம்னு சொல்லி வேற வழிமுறையை சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கிறார், அந்த பிரச்சனையில வெளியே வந்துட்டார். அப்போ அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதில்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கரணத்தை இயக்கினாலும் சில தொந்தரவுகள் அந்த ஜாதக ரீதியாக இந்த மாதிரி வருதுங்கிறத நான் விளக்கம் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இது மக்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ தாராபலனை இயக்கி எப்படி நம்ம ஒரு நம்ம வாடிக்கையாளரை நம்ம வெற்றி பெற வச்சோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா?